மறுபடியும் இந்த நாள்ல கூட ஐ வாண்ட் டு தேங்க் அண்ட் பிரைஸ் காட் ஃபார் த கிரேஷியஸ் mercies of God இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். I thank and praise God. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்பெஷலி இந்த இரவுல கூட ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் இந்த ஜூம்ல இணைந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்துல பங்கு பெறுகிற உங்களுக்காக ஐ வாண்ட் டு தேங்க் அண்ட் பிரைஸ் காட். ஆமென். ஹalleluya. பிகாஸ் ஒரு காரியமா தெரியும், நீங்க வெதர் யூ நோ, வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட், வெதர் யூ கேன் சி, அது தெரியாது. ஆனா ஜஸ்ட் பிரிங் ஒரு பெரிய மாற்றத்தை த்ரூ யூ காட் இஸ் பிரிங்கிங் a great change. இந்த பூமியில மாற்றங்களை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். So hallelujah, God has given you that desire. அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் சொல்லி பிலிப்பியர் 2:13 எழுதப்பட்டு இருக்கிறபடி அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த உருவாக்கி என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருங்க? He just யுனைட்டிங், ஒரு சின்ன கூட்டத்தை இணைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இது எந்த மனுஷனாலோ உண்டானதல்ல, ஏதோ நாங்க இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோம் அப்படி இல்லை. இது கர்த்தருடைய செயல், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதி இருக்கிறபடி God is working things. God, தேவன் என்ன பண்றார்? மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். Amen. இந்த இரவுல கூட I just want you to turn one thing இந்த இரவுல. Amen. Hallelujah. I want you to James, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ள. I just believe that God wants to speak to you. உங்களோட இடைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இங்க Hallelujah. Here it speaks. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று எழுதப்பட்டிருக்கும். Hallelujah. Above that here is a very big statement இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். Amen. Just like you and me. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு அசைவை கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசினா அது எலியா தான். ஆமென். அதுக்கு முன்னாடி ஒருத்தரும் ஜெபம் பண்ணி அக்கினியை கொண்டு வரல. He was a man who brought fire from heaven. Amen. Challenging. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் சவால் விட்டு அதை உங்க கண்களுக்கு முன்னாடி அக்கினியை ஜெபம் பண்ணி அக்கினியை கொண்டு வந்து அந்த பலியை பட்சித்து போட வைத்தான். Amen. Hallelujah. He did amazing thing. அத பைவேதம் சொல்லுகிறது. He was only இந்த மனுஷன் தான் he prayed to God. அவன் ஜெபம் பண்ணி ஆகாப் ராஜா கிட்ட முன்னாடி 1 ராஜாக்கள் 17 படிக்கலாம். He went and spoke to the king Ahab and said, நான் சொல்ற வரைக்கும் வானத்துல மழையாவது பனியாவது பெய்யாது என்று சொல்லி சவால் விட்ட ஒரே தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இந்த எலியா. அவனுடைய நாட்கள்ல 7 விதமான அற்புதங்களை அவன் செய்தான். அவனை கொண்டு தேவன் செய்தார். அவனை காட்டிலும் எலிஷா 14 அற்புதங்களை செய்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பட் வாட் எலைஜா டிட் வாட் சூப்பர் நேச்சுரல். ஆமென். அது இட் வாஸ் the first time a prophet இந்த மாதிரி மகிமையான காரியங்களை அவன் செய்திருக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கலாம். ஆமென். பல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. பட் எலைஜா stood somewhat ஒரு that is the reason he's been referred even in the New Testament. Amen. Amen. எலியா அவ்வளத்தனை ஒரு சவாலாக இருந்தவன். He was challenging to the dark forces. அந்தகார உலகத்துக்கு அவன் ஒரு சவால் விடுகிறவனா இருந்தான். பிசாசின் ராஜ்யத்துக்கு அவன் ஒரு சவால் விடுகிறவனாக இருந்தான். He stood alone. அவன் தனியா இருந்தான். பட் என்னன்னா, he had God with him. அதுதான் வித்தியாசமே. He was alone. பூமியில அவன் நினைச்சான், ஆண்டவரே நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிறேன்னு தேவனுக்கிட்டே சொல்லுவான். ஆனா என்ன, God was with him. தேவன் அவனோடு இருந்தாரு. ஆமென். அவனுடைய எல்லா ஜெபத்துக்கும் தேவன் என்ன பண்ணார்? அற்புதமா பதிலை கொடுத்தார். இப்படியாப்பட்ட எலியாவை குறிச்சு புதிய ஏற்பாடுல என்ன சொல்லுது? அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தானா. ஹல்லேலூயா. Do you know, இயேசு மாம்சத்துல இருந்த நாட்கள்ல நீங்க அவருடைய வாழ்க்கையை கவனிச்சீங்கன்னா அவர் சோர்ந்து டயர்ட் ஆகிறதை நம்ம யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். டயர்டா என்ன பண்றாருங்க, அங்க யாக்கோபுடைய கிணத்துக்கிட்ட உட்கார்ந்துருவார். சீஷர்களை போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க.
ஹalleluya. போட்ல டிராவல் பண்ணும் போது தூங்கிடுவாரு. ஆமென். ஹalleluya. எல்லாம் அவங்க போட்டை ஓட்டி கொண்டு he will be sleeping. இந்த பின்னணியில தலகாணி வைத்து அவர் உறங்குவதை பார்க்கலாம். கெத்செமனேல பாத்தீங்கன்னா அவர் ஜெபம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். அவர் எபிரேயர் 7-5 அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அவர் தேவனை பார்த்து ஜெபம், மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனை நோக்கி தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணாராம். அவருடைய பயபக்தி நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டதாம். ஆமென். In flesh, God in flesh. ஹalleluya. பல விதமான கஷ்ட அந்த மாம்சத்துல இருந்த நாட்கள்ல Jesus had to undergo many things. அதே போல எலியாவுக்கு என்ன இருக்கு பைபிள் சொல்றது? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷன். நமக்கு இருக்கிற ஆசாபாசங்கள் தான் அன்னைக்கு எலியாவுக்கு இருந்தது. உங்களுக்கு இருக்கிற பயம் தான் அன்னைக்கு எலியாவுக்கு இருந்தது. எலைஜா வாஸ் நாட் வெரி டிஃபரெண்ட். ஒரு பெரிய மாற்றம். அவன் அக்கினியை கொண்டு வந்திருக்கலாம். பாகாருடைய 400 தீர்க்கதரிசிக்கு அவன் சவால் விட்டு இருக்கலாம். ஆகாபுக்கு கலங்க பண்ணி இருக்கலாம். அதே நேரத்துல என்ன பண்றாங்க? எசபெலோருடைய செய்தியை கேட்டு அவன் என்ன பண்றான்? தன் ஜீவனை காத்து கொள்வதற்காக ஓடுகிறவனா இருக்கிறான் என்று நம்ம வேதத்துல 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்துல பார்க்கிறோம். ஓடிப்பா என்ன பண்றான்? வனாந்திரத்துல ஓடி போய் ஒரு சூறை செடிக்குள்ள படுத்து கொள்ளுகிறான். அந்த இடத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே என் பிதாக்களை காட்டில நான் உத்தமன் அல்ல. ஐ வாண்ட் டு டை காட். நான் மரித்து போக விரும்புகிறேன். ஹalleluya. யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோம். சம்வேர் இந்த மாம்சத்துல இருக்கும்போது என்ன பண்றோங்க? சில பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையில வரும்போது பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பயப்படுத்துகிற காரியங்கள் வரும். Amen. Sometimes we run. ஹalleluya. எங்க ஓடுறாங்க தனி. அந்த வனாந்திர எலியா ஓடினது போல அந்த துர்ச்செய்தியை கேட்டது மாத்திர, எசபெலுடைய அந்த மரண செய்தியை கேட்ட மாத்திர he runs. வனாந்திரத்துல ஓடி போய் என்ன பண்றான்? டயர்டாய் சோர்ந்து போய் படுத்து விடுகிறான். அதே போலதான் மாம்சத்துல இருக்கிற நமக்கு கூட சில நேரத்துல we run. எங்க ஓடுறோம் தெரியாம ஓடுவோம், என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு கொண்டு இருப்போம். we have no answers. அந்த நேரத்துல பதில் கிடைக்காது, ஜெபிக்க தெரியாது. we try to pray but we don't want to pray. hallelujah. we seek somebody's help to pray. அந்த நேரத்துல யாரோ ஜெபிங்கன்னு கேட்டுக்கொள்வதில் தப்பு கிடையாது. ஆமென். பட் யூ ஆர் அன்ஏபிள். உங்க சரீரத்துல உங்க மாம்சத்துல இருக்கு மனசெல்லாம் என்ன இருக்குதுங்க? ஒரு குழப்பத்துல இருக்குது. எலியாவுக்கு மனசெல்லாம் என்ன இருக்குது? ஒரு குழப்பத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது போலதான். யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். என்ன நடக்கும்னு தெரியாது. ஹalleluya. தேவன் சொல்லித்தான் ஆகாப் ராஜா கிட்ட போய் பேசின எலியா இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஒரு இஷ்யூ வந்த மாத்திரம் ஓடி போகிறான். தன் ஜீவனை காத்து கொள்ள ஓடி போகிறான். ஓடி போகிற வழியில சொல்றான், என் பிதாக்களை காத்து நான் உத்தமன் அல்ல. ஐ வாண்ட் டு டை காட். ஐ வாண்ட் டு டை காட். எத்தனை முறை நம்ம சொல்லி இருக்கிறோம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா நான் செத்தாலும் நல்லா இருக்கணும். எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷனா? பிகாஸ் நமக்கு இருக்கிற பாடுகளை நாம சமாளிக்க முடியாம, சகித்து கொள்ள முடியாது, ஓவர் பண்ண முடியாம இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. அந்த நேரத்துல we forget about God. தேவனை குறித்து நம்ம மறந்து விடுகிறோம். the person that is always with us, எல்லா காலத்திலும் கூடவே இருக்கிறவரை நாம் when you forget God, then you run for your life, for your நீங்க சில காரியங்களை மாற்றிக்கொள்வதற்காக ஓடுவீங்க. the good news is that, hallelujah, the good news என்ன இருக்குது? பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? எலியா ஓடினாலும் சோர்ந்து போனாலும் படுத்து கொண்டாலும் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொன்னாலும் God sends an angel. வேதம் சொல்லுகிறது 9 அதிகாரத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் போது, ஹalleluya, அவன் படுத்து டயர்டா இருக்கிற நேரத்துல அவன் என்ன இருக்குதுங்க?
ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்த்தபோது இது தளிரில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருது போஜனம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்கின்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில when we encounter issues, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளும் போது அப்ப என்ன பண்றோங்க, we forget God. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அதனாலதான் அந்த நேரத்துல என்ன ஆகுதுங்க, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்து சோர்ந்து போகிறோம். we don't know what to say, what to do. பட் என்னன்னு நாம மறந்து போனாலும் பைபிள் சொல்லுது, நீங்களும் நானும் மறந்து போனாலும் நம்முடைய தேவன் அவர் என்ன பண்றாருங்களா, he has never forgotten you, he has never forsaken you. அவர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடாம சொன்னது ஏதோ வேடிக்கைக்காக சொல்றதுல, he means it. When God said something, he means it. அவர் சொன்னது உண்மைதான். அவர் சொன்ன he keeps his word. எலியா தேவனை கூப்பிடலங்க. எலியா என்ன பண்ணா, நான் செத்து போன, நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். தேவன் சொல்லுகிற, நீ சாகிறதுக்காக நான் உன்னை இத்தனை அபிஷேகம் பண்ணல, இந்த கிருபைகளை கொடுக்கல. இந்த இரவுல கூட I believe God is saying to you something. Hallelujah. You just don't quit. உன்னை நான் அழைச்சது, ரட்சித்தது, அபிஷேகம் கொடுத்தது, உனக்கு கிருபைகளை கொடுத்ததெல்லாம் ஜஸ்ட் அதை அப்படியே தூக்கி போட்டு போகிறதுக்கு அல்ல. அது என்ன பண்றார் கர்த்தர் இந்த இரவு நேரத்தை கம், உங்களை தேடி அவர் வந்து இருக்கிறார். மறுபடியும் I want to revive. உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், உங்களுக்குள்ள ஒரு ரிவைவலை கொண்டு வரணும். மறுபடியுமா he wants you to go. மறுபடியுமா God wants you to reach out to the destiny that God has already prepared and planned for you. ஆமா வரும், இல்லைன்னு சொல்லல. குழப்பமான சூழ்நிலை வரும். Hallelujah. 21st November 2021ல when என் மனடை கீழே விழுந்த 2 கால் தொடை எலும்புகளும் உடைந்த போது I was அந்த என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில தான் இருந்தேன். when everybody did this just think set காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது நான் ஒரு ஒன்ன தெரியாம ஒரு பைத்தியக்காரன் போல அவங்க செய்வதற்கெல்லாம் நான் இடம் கொடுத்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். I just didn't know what to do. Somebody came, somebody lifted, somebody called an ambulance, போட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. when the hospital அந்த தனித்து இருக்கிற நேரத்துல தான் hallelujah, after crying, பயந்து நடு எல்லாம் ஆன பிறகு God began to deal with me. Hallelujah. When there was so many questions, என்ன செய்யறதுன்னு, when people were talking about many things, அங்க போல அங்க போல, God dealt with me. He said, I am there, still there. Let me handle the situation. When I handed over to God, he worked beautifully. இங்க எலியாவுக்கு என்ன பண்றாருங்க, தேவ தூதனை அனுப்புறாரு. அனுப்பி என்ன பண்றாரு, அவன் சோர்ந்து போயிருக்கிறான். இந்த நேரத்துல தேவன் அவனை திட்டல, அவனை கடிந்து கொள்ளல. ஆமென். உனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தன, நீ ஏன் செய்யலன்னு கேட்கல. இப்படி பயந்தாங்குழியா நீ ஓடி வரியன்னு சொல்லல. உனக்கு உன் ஜெபத்தை கேட்டு அக்கினி அனுப்புனனே. ஹalleluya. He was not angry with Elijah. ஏன்னா அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் I'm going to take Elijah with him. He saw the faith in him. But somehow அந்த மாம்சத்துல இவர் தடுமாறுகிறதை பார்த்தார், அந்த மாம்சத்தின் கிரியைகளை பார்த்தார். சோ அதனால தேவன் கோபம் கொள்ளல. He sent his angel. அவனுக்கு போஷிப்பை கொடுத்தாரு. போஷிப்பை கொடுத்து அவர் சொல்லுவாரு ஹalleluya. அது பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு முறை கொடுக்கிறாரு, அவன் சாப்பிட்டு தூங்குறான். மறுபடியும் 2வது முறை எழுப்பி அவனுடைய வேலையை தேவதூதன் சொல்றார், அப்பா நீ எழுந்து புசி, நீ போக வேண்டிய தூரம் தொலைவு அதிகமா இருக்கிறது. You have to go to a place that God has chosen. அதுக்கு பிறகு understood that அந்த பலத்தோட என்ன பண்றாங்க, he went to the mount of Horeb. 40 நாட்கள் இரவும் பகலும் அவன் அந்த ஹோரேப் மலைக்கு நான் கடந்து போனான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது.
ஆமென். கர்த்தருக்கு தெரியும் மாம்சம் பலவீனம்னுதான் தெரியும். Hallelujah. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற somebody, God knows you are weak, you are struggling, you don't know what to do, என்ன செய்யறதுன்னு தெரியாது. because நீ நம்பினவர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உன்னுடைய நம்பிக்கை உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம். but remember, God is with you. தேவன் உன் பட்சத்துல இருக்கிறார். தாவீது சொன்னது போல நீங்க சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? remember, God has not forsaken you. God has never left you alone. He is there. நீ அறியாம உணராம இருக்கும் போது கூட கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார், உன் பக்கத்துல இருக்கிறார். இந்த இரவுல அவர் என்ன தெரியுமாப்பா சொல்றாரு? அப்பா, உனக்கு இருக்கிற டெஸ்டினி நீ போய்தான் தீரணும். ஆமென். ஹalleluya. God is not going to leave you alone. நீ எனக்கு ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொல்லி அவர் உன்னை உதறி தள்ள போகிறது, உன்னை என்ன பண்றது இல்ல, உன்னை தூக்கி அவர் எரிய போகிறது இல்ல, நீ வேணான்னு சொல்ல போகிறது இல்ல. மாறாக இந்த இரவு நேரத்துல God is going to revive you. உன்னை எழுப்ப போகிறார், உனக்குள்ள ஒரு அக்கினியை வைக்க போகிறார். நீ எழுந்து கர்த்தருடைய வேலையை செய்யணும்னு கர்த்தர் விரும்பி இந்த இரவு நேரத்துல ஹalleluya, அவர் என்ன பண்றாரு? he is going to use you, he is going to take you in his hands. அவர் உன்னை நடத்த போகிறார், not you. he is going to lead you. அந்த பலத்தினால் பைபிள் சொல்லும், போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தில் ஆவியானுடைய பலத்தினால. இட்ஸ் ஆல் வித் காட், வித் காட், வித் காட், வித் காட். நத்திங் இஸ் கோயிங் டு பி இம்பாசிபிள். ஜஸ்ட் see God. உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை நடுவுல see God. அவர் பட்சத்துல தான் இருக்கிறார், அந்த பிரச்சனை நடுவுல இருக்கிறார், போராட்டத்தின் நடுவுல இருக்கிறார். You are not alone fighting the battle. நீங்க நினைக்கலாம் எனக்கு யாரும் இல்லைன்னு. எலியா சொன்னது போல எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரே. No, God is saying, நான் உன்னோட தான் இருக்கிறேன். நான் உன்னை என்னைக்கு விட்டேன், நான் உன்னை என்னைக்கு கை விலகி போனேன். I'm still there with you. Why don't you trust in me? Therefore, can you take a step forward? Hallelujah. See God there is there. தேவன் உங்க பட்சத்துல இருக்கிறத பாருங்க. ஆமென். உங்க பக்கத்துல இருக்கிறத பாருங்க, உங்களோடு தங்கி இருக்கிறதை பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறதை பாருங்க. Hallelujah. God has not forsaken you. உங்களோடு தான் இருக்கிறதை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறதை பாருங்க. எழுந்துருங்க. ரைஸ் அப், ரைஸ் அப். அந்த தூதன் சொன்னா, Hallelujah, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குது, எழுந்து. அவர் சொல்ல திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போச்சன. இன்னைக்கு தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார் கர்த்தர், உன்னை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது. prepare yourself and God is preparing you. Hallelujah. கர்த்தர் அது உங்களுக்கு செய்வாராக. May God bless you. God be with you. தொடர்ந்து உங்களை நடத்துவாராக.